ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விளக்கு எப்படி ஏற்றுறது, எத்தனை முகம் ஏற்றுவது, எந்த எண்ணெய் பயன்படுத்தி ஏற்றுவது, அதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி. இது போன்ற ஒரு பதிவை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அடியேன் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை விளக்கு வீட்டில் வைக்கணும், எத்தனை முகம் ஏற்றணும், அதில் என்ன திரி போடணும், எண்ணெய் ஊற்றணும், விளக்கு எந்த பக்கம் பார்த்து இருக்கணும், காலையில் ஏற்றணுமா சாயந்தரம் ஏற்றணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஒரு செய்முறை விளக்கமாகவே அதை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு புரட்டாசி சனிக்கிழமை பதிவில் அடியேன் கொடுத்துருந்தேன். அதிலிருந்தும் தொடர்ந்து நிறைய பேர் அதை எப்போம்மா கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதோ நிறைய விளக்கெல்லாம் வச்சு இந்த பதிவை பற்றி தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு படத்தை பார்த்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இன்றைக்கி விளக்கை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக விளக்கு அப்படிங்கிறது என்ன? வீட்டினுடைய இருளை நீக்கி வீட்டிற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவது. இது அகத்தேயும் புறத்தேயும் நமக்கு பயன்படணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அப்படின்னு நாம் திருவிளக்கு போற்றியில் நாம் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் அகத்தின் இருளையும் நீக்கி அகத்திலே ஞான ஒளியை மிளிர வைப்பதற்கும் புறத்திலே இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை நமக்கு வளர்ப்பதற்கும் உதவி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி. இந்த அற்புதமான ஜோதியை நாம் இந்த திருவிளக்கின் மூலமாக பெறுகிறோம். திரு அப்படிங்கிற அடைமொழி சில விஷயங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதில் ஒன்று இந்த விளக்கு. இதை விளக்குன்னு சொல்லலாம், திருவிளக்கு அப்படின்னு சொல்லலாம். நம் வாழ்க்கையை விளங்க வைப்பதற்காகவும் அந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு அற்புதமான கருவியாக நமக்கு பயன்படுவது இந்த திருவிளக்கு அப்படிங்களாம். விளக்கிலேயே பல்வேறு வகையான விளக்குகள் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். நான் பல பதிவுகளில் இந்த விளக்குக்கு பக்கத்தில் உட்காந்து நான் பதிவு கொடுத்துருப்பேன். அப்போ நிறைய பேர் கேட்டீங்க, இது ஒரு பெரிய விளக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்களேம்மா அப்படின்னா. இந்த விளக்கு பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய குத்து விளக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சரவிளக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் பல்வேறு வகையான வடிவங்கள் இருக்குது. அன்னம் இருக்குது, கிளி இருக்குது. ஆனால் எனக்கு விநாயகர் இதில் வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் நாங்கள் விநாயகரை தேர்வு பண்ணி இதை செய்ய சொல்லி அதுக்கப்புறமா இதே மாதிரி பல விநாயகருடைய சின்ன சின்ன ரூபம் வச்சு மேலே பெரிய விநாயகராக ஒரு விநாயகர் இருக்கட்டும் அப்படின்னு இந்த விளக்கை தனியாக செஞ்சு இதை வாங்கி எங்களுடைய வீட்டில் முகப்பில் உள்ள வர்ற இடத்துல நாங்கள் வச்சுருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி விளக்கு நம்ம ஏற்றுறது கிடையாது. இதை நிறை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப உயரமாக வச்சாலும் சரி, இந்த மாதிரி கிளை விளக்காக நம்ம வச்சாலும் சரி, இது மங்களத்திற்காக வைக்கப்படக்கூடிய விளக்கு. ஏற்றணும்னா ஏற்றலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கு உண்டான அந்த முகங்கள், எண்ணெய் ஊற்றுறதுக்கு எல்லாமே இது விளக்கு மாதிரி தான். ஆனால் இதை நாங்கள் ஏற்றுறது கிடையாது. இது நிறை விளக்காகவே வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் மங்களம் தரும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மங்களத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சிடுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பூஜை அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிற போது மண் விளக்கும் வெள்ளி விளக்கும் வச்சு பூஜை பண்ணுறது உண்டு. அது வீட்டில், அதுதான் பூஜை அறையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியது. திருவிளக்கு பூஜை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளி விளக்கு வச்சு அந்த திருவிளக்கு பூஜை பண்ணியிருப்போம். எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி வெள்ளி விளக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி பித்தளையில் குத்து விளக்கு இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சீதன வரிசையில் மிக முக்கியமானது. எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒரு 2 குத்து விளக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அதனால் இந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது வெள்ளியில் இருக்குது அப்படின்னா அதையும் நாம் விசேஷ காலங்களில் பயன்படுத்தலாம். இல்லை பித்தளையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதையும் நாம் விசேஷ காலங்களில் பயன்படுத்தலாம். ஆனால் அன்றாடம் வீட்டில் ஏற்றுவதற்கு மிகச்சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 2 ஆப்ஷன் கொடுப்பேன். ஒன்று மண் விளக்கு, இன்னொன்று காமாட்சி விளக்கு. இப்போ நான் அந்த மண் விளக்கு உங்களுக்கு நான் இங்கே ஏற்றியே வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த மண் விளக்கு நீங்கள் பாருங்கள், கீழே அதுக்குன்னு ஒரு மணை வச்சுருக்கேன். பொதுவாக விளக்கை நீங்கள் தரையில் அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு மணை ஒன்று வச்சு அந்த மணைக்கு மேலே சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன்.
அதுக்கு மேலே அதை விட சின்னதாக இருக்கிற ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் வந்து நாங்கள் பஞ்ச கூட்டு எண்ணெய் 5 எண்ணெய் சேர்த்து அதில் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு இப்போ அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அது ஏமா 2 விளக்கு வச்சுருக்கிறீங்க, 1 எரியுது கீழே இருக்கிறதுல ஒன்றுமே இல்லை, அது மேலே ஏன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக மண் விளக்கு வந்து எண்ணெய் கசியும் தன்மை உடையது. நீங்கள் மண் விளக்கு எவ்வளோ வருஷம் பயன்படுத்தினாலும் சரி, அதிலிருந்து கீழே கொஞ்சம் எண்ணெய் கசியும். இப்போ அந்த கசிகிற எண்ணெய் என்ன ஆகும், கீழே இருக்கக்கூடிய அந்த பலகையில் வந்து சேர்ந்துடும். அப்போ அதை நம்ம துடைக்கிறதுக்கோ சுத்தம் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே மண் விளக்கு ஏற்றுனீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி சட்டி வச்சு எப்போதும் நீங்கள் அது எரியிற மாதிரி ஏற்றுனீங்கன்னா அதை விட பெருசாக ஒரு மண் விளக்கு வாங்கி கீழே வச்சுடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, கசிகிற எண்ணெய் முழுக்க இதுக்கு கீழே தான் வருமே தவிர நீங்கள் திரும்ப அந்த தரையிலையோ இல்லை நம்ம வச்சிருக்கிற பலகையிலையோ வருமா அப்படின்னா வராது. அப்போ வாரம் ஒரு முறை நாம் எடுத்து சுத்தம் பண்ணும்போது அதை தாராளமாக நம்ம ரொம்ப அழகாகவே சுத்தம் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இந்த மாதிரி 2 வச்சு இருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு. நீங்கள் வந்து இந்த காமாட்சி விளக்கிலேயே வந்து நிறைய வகையான காமாட்சி விளக்குகள் இருக்குது. நீங்கள் அந்த காமாட்சி விளக்கு வாங்கும்போதே உங்களுக்கு வாங்க தெரியலைன்னா நீங்கள் கடைக்காரவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே அவங்க வந்து அதை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து வார்ப்பெல்லாம் தனியாக கிடையாது. இது எப்படி இருக்குன்னா 2 பக்கமும் யானை இருக்குது. அதாவது இது வந்து கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காமாட்சி விளக்கு வெள்ளியில் நீங்கள் ஏற்றினாலும் விசேஷம். அப்படி இல்லைங்க, நாங்கள் சாதாரணமாக பித்தளையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு. இதை வந்து கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம், அஷ்டலட்சுமி விளக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் யானை இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க, நடுப்புற வந்து ஒரு விநாயகரும் இருக்கிறாரு. இது வந்து பொதுவாக எல்லாருடைய வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஆக இந்த மாதிரி காமாட்சி விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஏற்றலாம். அன்றாடம் நம்ம வீட்டில் நாம் ஏற்றுறதுக்கு ஒரு மண் விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, இந்த 2 விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு தரும். இது இல்லாமல் நிறைய விளக்கு வச்சுருக்கிறீங்களேம்மா, இதெல்லாமும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஏற்றலாம். இது வந்து கேரளா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஐயப்பன் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேரளா பகுதி முழுக்க இந்த மாதிரி வடிவம், இந்த மாடல் வந்து பயன்படுத்துறதுனால இதை நாம் அந்த முறையில் வந்து நாம் சொல்கிறது உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அந்த குத்து விளக்கு ஸ்டைலுங்கிறது இதில் இருக்காது. இதனுடைய அந்த மேலே இருக்கக்கூடியது, இதனுடைய பாகம் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். இதில் அது கொஞ்சம் வித்தியாசமானது 3ஆக இருக்கும். பெரும்பகுதி நீங்கள் கேரளாவில் இருக்கிற கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு கண்டிப்பாக சுவாமி முன்னாடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப புராதனமாக, ரொம்ப பழமையாக வந்து இது ஏற்றி வைக்கப்படுறது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி விளக்கு இருக்குது அப்படின்னா இதில் ஒரு திரி, இதில் ஒரு திரி, இதில் ஒரு திரி போட்டு 3 திரியாக நாம் வந்து போட்டு இந்த மாதிரி விளக்கை நாம் ஏற்றலாம். இப்படி இல்லைங்க, இது வந்து நாங்கள் சின்னதாக ஒத்தையாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன விளக்கு அப்படிங்கிறதும் நம்ம பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம். விசேஷ காலங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்பையும் நாம் இதை வந்து ஏற்றி வழிபடலாம். இப்போது இந்த ஒரு விளக்கு பாருங்க, இது வந்து பார்க்குறதுக்கு குத்து விளக்கு வடிவத்தில் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து திரி வந்து இப்படி போடணும். இந்த திரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுப்புற ஆத்ம விளக்காக இருக்கக்கூடிய விளக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிறைய வீடுகளில் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். இதை வந்து நாம் இப்படி கழட்டி எடுத்துட்டு இதில் வந்து நாம் திரி போட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நடுப்புற இதை வந்து நாம் இப்படி டைட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றினாலும் சரி, இதுக்கு உள்ளே நிறைய ஊற்றினோம்னா இது எரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த சுடர் முன்னாடி இருக்காது, நடுப்புற இருக்கும். அப்போ நடுவிலேருந்து எரிகிற போது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான விளக்கு தான். இப்போது இந்த விளக்கை பற்றி சொல்லும் போது நான் இதில் ஒரு தகவல் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த விளக்கு வந்து எந்த திசையை பார்த்து வந்து நம்ம ஏற்றுறது அப்படின்னு. பொதுவாக வந்து தீபத்திற்கு திசைங்கிறது கிடையாது.
நான் பலமுறை திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். தீபம் அப்படிங்கிறது திசையே கிடையாது. விளக்கிற்குத்தான் திசை உண்டே தவிர தீபத்திற்கு திசை கிடையாது. இப்போ இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இது நடுப்புற இருக்கே, இது திசையே இல்லாமல் இருக்கே, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு இதை சொல்ல முடியாதே, இந்த மாதிரி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டதுனால தான் நான் இதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். தாராளமாக நீங்கள் ஏற்றலாம். இதற்கு தீபத்திற்கு திசை அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவத்திலேயே இந்த மாதிரி ஆத்ம விளக்குலே இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இது ரொம்ப சின்ன வடிவத்தில் இருக்கும். உள்ளுக்குள்ளே இதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் தான் இதுக்கு நம்ம திரி போடணும். இது சின்னது பெருசு எவ்வளோ வடிவத்தில் வேணாலும் நம்ம வாங்கலாம். இது நான் கொஞ்சம் இதை சின்னதாக வச்சு, இதுக்கு ஒரு மூடி இருக்கும். சில இடங்களில் கண்ணாடி போட்டதும் இருக்கும். அதுவும் நான் என்னுடைய அலுவலகத்தில் வச்சுருப்பேன். அது மேலே கண்ணாடி போட்டு அது அந்த கண்ணாடியில் அந்த சுடர் தெரியும். அது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி. இதை காலையில் ஏற்றிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது தீபம் எப்போதும் அணையாமல் பயன்படுத்தக்கூடிய அணையா விளக்குக்கு இந்த மாதிரி மூடி போட்டதை நாம் பயன்படுத்தலாம். அடுத்து இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம். பொதுவாக இந்த மாதிரி தீபத்தில் சங்கு சக்கரம் போட்டது, அன்னம் போட்டது, அதுக்கப்புறமா திரிசூலம் போட்டது, இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த மாதிரி வடிவங்கள் இருக்கக்கூடிய அந்த விளக்கை நாங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நாம் ஏற்றலாம். அதனால் இந்த மாதிரி சங்கு சக்கரம் போன்ற இறைவனுடைய சின்னங்கள் பறித்த அந்த விளக்கையும் நாம் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகாக இந்த மாதிரி கிளி வச்சது, அன்னம் வச்சது, மயில். இப்போ இது ஒரு மயில் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு. பொதுவாக இந்த பாவை விளக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆதி காலத்திலிருந்து ரொம்ப அழகாக ஆலயங்களில் முன்னாடி நம்ம நுழைஞ்ச உடனே வச்சிருக்கக்கூடிய விளக்கில் ஒன்று தான் இந்த பாவை விளக்கு. ஒரு பெண் இந்த விளக்கு, இதுவும் நம்ம திரி போட்டு ஏற்றலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். சின்னதாக திரி போட்டு ஏற்றினோம்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாவை விளக்குலையும் நிறைய வகை இருக்குது. பெருசு சின்னது. அதுக்கப்புறமா கஜ விளக்கு. இது பார்த்தீங்கன்னா யானைக்கு மேலே இந்த விளக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே நாம் ஏற்றி வைக்கலாம். ஒரு விசேஷம், வீட்டில் ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமாக நம்ம விளக்குகளில் ஏற்றலாம். இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாமரையினுடைய வடிவம் போல நமக்கு இருக்கும். அடியன் வாராகியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்போ வாராகியினுடைய படம் இருந்தால் கும்பிடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விளக்கை வச்சு அந்த விளக்கில் வாராகியை ஆவாகனம் பண்ணி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய வீட்டில் நான் வழிபடக்கூடிய வாராகி வழிபாட்டிற்கு இந்த விளக்கை தான் நான் பயன்படுத்துவேன். பொதுவாக இந்த மாதிரி நாம் விளக்குகளை தெய்வங்களில் ஆவாகனம் பண்ணுகிற போது அது இன்னும் அதீத சக்தியோடு அந்த தெய்வத்தினுடைய அருளை நம்மளால் பெற முடியும். அதனால் இந்த விளக்கை நான் வாராகிக்கு அப்படின்னு பயன்படுத்துகிறேன். இந்த விளக்கு பாருங்கள், கீழே முழுக்க அப்படி இந்த தாமரை மலர் விரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நடுவில் அந்த ஆத்ம விளக்கில் இருக்கிற மாதிரியே ஸ்க்ரூ போட்டு திரி போடுற மாதிரி தான் இது இருக்கும். சுடர் நடுப்புற தான் இருக்கும். இது நிறைய நெய் விட்டு இந்த விளக்கை நான் ஏற்றி வாராகியினுடைய பூஜைக்கு மட்டும் அப்படின்னும் போது தான் இந்த விளக்கை, அன்றாடம் ஏற்றுகிற விளக்கு கிடையாது. வாராகியை பூஜை பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் இது பூஜை அறையில் ஏற்றுவேன். மற்ற நேரங்களில் இது எங்கே இருக்கும்னா பூஜை அறையிலேயே அதுக்குன்னு ஒரு மனை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அது அப்படியே இருக்கும். அன்றாடம் பூ வைப்போம், எல்லாம் வைப்போம், வழிபாடு பண்ணுவோம். என்னைக்கு வாராகி கும்பிட்றோமோ அப்போ அந்த விளக்கை ஏற்றி நாம் கும்பிடலாம். இந்த மாதிரி விசேஷமாக நீங்கள் கும்பிட்றதுக்கு இப்படி ஒரு தனி விளக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் வாராகியை தினம் கும்பிட்றோமேங்க, நாங்கள் தினம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். இல்லை பஞ்சமி தான் நாங்கள் வழிபடுறோம், அஷ்டமிக்கு நாங்கள் கும்பிட்றோம், இந்த மாதிரி விசேஷ நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாள்லையும் நாம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த வீடியோவில் இத்தனை விளக்குகளையும் வச்சு என்ன மாதிரி இந்த விளக்குகளை நம்ம பராமரிக்கிறது, எப்படி இதை நாம் ஏற்றலாம், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் விளக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. விளக்கு எந்த திசையில் வைக்கணும், என்ன ஊற்றணும், என்ன திரி போடணும், அதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கும் அடுத்த பதிவில் உங்களுக்கான விரிவான பதிலை தர்றேன். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.